பிஜேபி என்கின்ற ஒரு கட்சி உதயமானதிலிருந்து இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு என்பது இரத்த கரைபடிந்த ஒரு வரலாறாக மாறியது என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு உதாரணமாக பார்ப்போம் என்று சொன்னால் 1950 முதல் 1979 உட்பட்ட காலத்தில் இந்தியாவில் தீவிரவாத தாக்குதல் என்பது விரல் விட்டு எண்ணக்கூடிய தாக்குதல். தீவிரவாதத்திற்கு பலியானவர்கள் 25 பேர் என்று நமக்கு கிடைத்திருக்கூடிய தரவுகள் சொல்லுகிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி துவங்கிய பின் 12,760 தாக்குதல்கள் இதுவரை நடைபெற்றிருக்கிறது. தீவிரவாத தாக்குதல். அதன் விளைவாக 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய பிஜேபி ஆட்சி கட்டளை பிடிப்பதற்கு அவர்கள் கையில் எடுத்த பிரச்சாரம் அயோத்தியில ராமர் கோவில் பிரச்சாரம். அந்த பிரச்சாரம் 1992 மிகப்பெரிய கலவரமாக மாறி நமக்கெல்லாம் தெரியும். 2000க்கும் மேற்பட்ட மக்கள் அன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டார். இது அவருடைய வரலாறு. அதற்கு பின் பார்த்தீங்கன்னா 2002 குஜராத் கலவரம். எப்படி கர்ப்பிணி பெண்கள் பாலியல் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். நம்ம எல்லாம் இன்னைக்கும் அதை நினைச்சு பார்த்தா நம்முடைய உள்ளமெல்லாம் உருகும். அப்படிப்பட்ட வேதனையான நிகழ்வுகள் நடத்தப்பட்டது. அன்றைக்கு இருந்த பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள், இட் இஸ் எ நேஷனல் ஷேம், இது தேசத்தின் அவமானம் என்று சொன்னார். நாடாளுகின்ற பிரதமர், அதிலும் அங்கு கலவரத்தை வன்முறையை ஊட்டி வளர்த்த மோடியும் அமித்ஷாவும் சார்ந்திருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த பிரதமர் அன்றைக்கு சொன்ன வார்த்தை, இது ஒரு தேச அவமானம், அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். 20,000க்கும் மேற்பட்ட சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் அன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டார். அதற்கு பின்னால் 2019 குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதுல 53 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். விவசாயிகளுக்கு எதிரான 3 சட்டத்தை கொண்டு வந்தார். டெல்லியில எப்படி குளிர் அடிக்கும், எப்படி வெயில் அடிக்கும்னு சொன்னா உங்களுக்கு புரியாது, போய் பார்த்தாதான் தெரியும். சுமார் ஓராண்டு காலம் அந்த கடும் குளிரிலும் வெயிலிலும் இந்த தேசத்தினுடைய விவசாய பெருங்குடி மக்கள், விவசாயி சேற்றில் கால் வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்று பெருமையோடு பேசுவோம். அவர்கள் டெல்லி வீதியிலே செத்துமடைந்த வரலாற்றை நாம் பார்த்தோம். 2016 பண மதிப்பிழப்பு என்று ஒன்றை கொண்டு வந்தார். முதல்ல சொன்னார், பல முதலாளிகள் வெளிநாடுகளில் பதுக்கி வைத்திருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு இந்த தேசத்து மக்களுக்கு தருவோம் என்று சொன்னவர், அதற்கு நேர் எதிர்மறையாக பண மதிப்பிழப்பு ரூபாய் நோட்டை ஒழிச்சு ஏழை எளிய மக்கள்லாம் வங்கிகளுக்கு முன்னால் காத்து கிடந்து எத்தனையோ பேர் உயிர் நீத்த வரலாறு. எவ்வளவு பொருளாதார இழப்புகளை சந்தித்த ஒரு மிகப்பெரிய கொடுமை. அதற்கு பின்னால் பார்ப்போம் என்று சொன்னால், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் மாற்றத்தை சாப்பிடான்னு சொல்லி எத்தனை பேர் அடிச்சு போய் எவ்வளவு பெரிய கொடுமை என்னை பாருங்க. பசு பாதுகாவலர்கள் என்று சொன்னார். பெங்களூர் வீதியில பேண்ட் அணிந்த பெண்கள் அதை விரட்டி தாக்கினார். அதுக்கு சொன்னா கலாச்சார பாதுகாவலர், பசு பாதுகாவலர், கலாச்சார பாதுகாவலர், இப்படி எல்லாம் நாட்டு மக்களை துவம்சம் பண்ணுகின்ற ஒரு கட்சியாகத்தான் அந்த கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று எதிர்கட்சிகள் மீது ஏவி விடுவதற்கு சிபிஐ, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், இடி, இப்படி ஒன்றிய அரசின் கைவசம் இருக்கக்கூடிய அரசு துறை அவற்றையெல்லாம் ஏவி விட்டு மக்களை கொடுமைப்படுத்துகின்ற சம்பவங்கள், இப்படி பிஜேபி கட்டவிழ்த்து விட்டிருக்கக்கூடிய அநீதிகள், அக்கிரமங்கள் என்று நாம் பட்டியலிட்டு பார்ப்போம் என்று சொன்னால் எத்தனையோ பற்றி நம்ம சொல்ல முடியும். அவங்க இன்னைக்கு சாதாரணமாக நினைக்கிறாங்க. பலர் நினைக்கிறார்கள், நான் சுதந்திரமாக வாழுகின்றோம், நமக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது, இது யாரும் நம்மை அசைக்க முடியாது என்று. இன்னைக்கு உலகத்தின் பல பகுதிகளில் யுத்தம் நடைபெறுகிறது. கோடீஸ்வரர்களாக இருக்கின்றவர்கள் ஒரே நொடியில் ஒரு குண்டு வெடித்தவுடன் ரோட்டிற்கு வந்து விடுகிறார்கள். மறுநாள்ல இருந்து பிச்சைக்காரனா மாறிடுறாங்க. ஏன்னா ஹெலிகாப்டர்ல ஃபுட் விழுந்தா மட்டும் தான் சாப்பிட முடியும். ஒரு பக்கம் உயிர் பயம், மறுபக்கம் ஒதுங்கி இருப்பதற்கு கூட இடமில்லை. அதே போன்று பல நாடுகள் நாம் பார்த்திருக்கோம். ஜனநாயக அரசுகள் கவிழ்க்கப்பட்டு அங்கு ராணுவ ஆட்சி இல்லது சர்வாதிகாரி ஆட்சி ஏற்படுகின்ற நேரத்தில் அந்த மக்களை எப்படிப்பட்ட துயரங்களில் அவர்கள் ஆழ்த்தி இருக்கின்றார்கள் என்று. இன்னைக்கு மோடியை சார்ந்த சித்தாந்தமும் RSS சித்தாந்தமும் எதை சொல்லுகிறது? சமத்துவத்தை சொல்லுகிறதா? இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏன் அவர்களுக்கு பிடிக்கவில்லை? காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியை ஏன் மருந்து கட்டி அடிக்கிறார்கள்? ஏனென்றால் நாம் சோசியலிஸ்ட் என்ற வார்த்தையை செக்குலார் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சோசியலிஸ்ட் என்கின்ற வார்த்தை சமத்துவம் என்பதை சொல்லுகின்ற வார்த்தை. நீயும் நானும் சமம் என்று சொல்லுவதை எதிர்க்கக்கூடிய சித்தாந்தத்தை கொண்டவர்கள் தான் பிஜேபியை சார்ந்தவர்கள். எல்லா மதமும் ஒன்று, அது நம்பிக்கை அடிப்படையிலானது, அதுவும் அரசியலும் கடந்துவிடக் கூடாது, ஒரு அரசு என்பது மதத்திற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்வது மதசார்பற்ற தன்மை, ஆங்கிலத்திலே செக்குலரிசம் என்று சொல்வது. அதை இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் மதவரியை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் என்பது அர்த்தம். எங்கெல்லாம் மதவரி தலை தூக்கியதோ, எங்கெல்லாம் சர்வாதிகாரம் தலை தூக்கியதோ, எங்கெல்லாம் சமத்துவம் இல்லாமல் போனதோ அங்கு அந்த நாடுகள் உருப்பட்டதாக வரலாறே இல்லை. நம்ம நாடு அப்படிதான் இருந்தது ஒரு காலகட்டத்தில். 1800களுக்கு பிறகுதான் பல்வேறு சமூக சீர்திருத்தவாதிகள் இந்த மண்ணிலே உதித்து வெளிநாட்டில் இருந்த பல
மிஷனரிகள், ஆட்சியாளர்கள் போன்றவர்களாம் வந்து மக்களை படிப்பிச்சு இதெல்லாம் நம்ம கொண்டு வந்தோம். இதை திரும்ப எடுக்கக்கூடிய முயற்சி தான் இன்றைக்கு பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய தோழர்களே, இந்த நாட்டின் ஜனநாயக தன்மையை உடைக்க நினைக்கக்கூடிய இயக்கம் பாஜக. எனவே பிஜேபியை வேரடி மண்ணோடு அழித்து எறிய வேண்டிய தேவை இன்றைக்கு எழுந்திருக்கிறது. மண்ணை நாமே காப்போம்.